தசரதா கன்னட கிரேசி ஸ்டார் ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்சு தமிழ் டப்பிங்கில் இப்போ வெளியே இருக்க படம். இதுக்கு முன்னாடி ரவிச்சந்திரன் அவர்கள் நடிச்ச படங்கள் நான் பார்த்தது கிடையாது. ஆனால் அவர் நடிச்ச பாடல்கள் நிறைய யூடியூப்ல பார்த்துருக்கிறேன். மொழி புரியலனா கூட இவரோட வீடியோ சாங்ஸ்லாம் நல்லா இருக்கும். அந்த பாடல்களில் இவர் நல்லா பண்ணியிருப்பாரு டான்ஸ். இந்த படத்தில் இவரு கூடவே அபிராமி, சோனியா அகர்வால் இவர்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்துருவோம். அவ படத்தோட ஹீரோவான தசரதன் வக்கீலா வேலை செய்யறாரு. இவரோட மனைவி தான் சோனியா அகர்வால். இவருக்கு ஒரு பையன், பொண்ணு 2 பேர் இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு நீதிபதியோட பொண்ணு விவாகரத்தை கேட்டு நிக்கிறாங்க. அந்த நீதிபதியே போய் சொல்றாரு, அம்மா புருஷனோட ஒழுக்கமா வாடு, இப்படின்னா சுத்தி தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனால் பொண்ணு கேட்கற மாதிரி இல்ல. அதுக்கப்புறம் அந்த நீதிபதி நம்ம ரவிச்சந்திரன் அவர்களை போய் பாக்குறாரு. என் பொண்ணோட விவாகரத்தை கேஸை நீ அட்டன் பண்ணுப்பா, என் பொண்ணுக்கு எகென்ஸ்டா நின்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இவர் அந்த நீதிபதி பொண்ணுக்கு எகென்ஸ்டா அந்த பொண்ணோட கணவருக்கு ஆதரவா வக்கீலா ஆஜராகி இவர் கோர்ட்லயே பஞ்சாயத்துலாம் பண்ணி உன் புருஷகாரன் நல்லா வந்தா, நீ தருதலையா தெரியாம உன் புருஷகாரன் கூடயே போய் ஒழுங்கா வாடு அப்படின்னு புத்துவை சொல்லி அனுப்பி விட்டுறாரு. இதுக்கப்புறம் இன்னொரு ரேப் கேஸ் இவர்கிட்டே வருது. அது கோர்ட்டுலாம் வர கிடையாது. ஒரு பொண்ணு போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என்ன 4 பேர் ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அந்த கேஸை இவர் போய் அட்டன் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்லயே பஞ்சாயத்து பண்ணி அந்த பொண்ணுக்கு அங்கேயே நீதி வாங்கி தந்துறாரு. இப்படி ஊருக்கு எல்லாம் நல்லது பண்ணிட்டு இருக்க இவருக்கு இவர் வீட்லயே ஒரு தருதல் இருக்கிறது தெரியாம போச்சு. தற்கொலை வேற யாரும் இல்ல, இவர் பெத்து வச்சுக்கிற பொண்ணு தான். அந்த பொண்ணு வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பையன் கூட நல்லா பேசி பழகுது. ஒரு கட்டத்துல இது காதலாவும் மாறுது. 2 பேரும் ஜாலியா சுத்திட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த பொண்ணு அந்த பையனோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். அந்த பொண்ணு விவரம் தெரியாத அப்பாவி பொண்ணு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்ட அந்த காதலன் இந்த பொண்ணுக்கு ஜூஸ்ல மயக்க மருந்து கலந்து கொடுத்து இந்த பொண்ணை ரேப் பண்ணிடுறான். அந்த பொண்ணு அதுக்காக அவன் போய் பயங்கரமா சண்டை போடுது. ஆனா அவன் நாம 2 பேரும் லவ் பண்றோம்ல, நீ பயப்படாத, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சமாதானப்படுத்துறான். ஆனா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இவங்க 2 பேரும் ஒரே ஆபீஸ்ல வேலை செய்யறதால வேலை ரீதியா இவங்க 2 பேருக்கு பிரச்சனை ஏற்படுது. அதான் அந்த பையன் பெருசுபடுத்தி இந்த பொண்ணை கழட்டி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அப்பாட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லுது. அவங்க அப்பாவும் இந்த பையன் வந்து நியாயம் கேட்கிறாரு. அவங்களே அவமானப்படுத்தி இந்த பையன் அனுப்பி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அப்பா தான் வக்கீலாச்சு, இதை சட்ட ரீதியா சந்திக்கலாம் அப்படின்ட்டு கோர்ட்ல கேஸ் கொடுத்துறாரு. இதுக்கப்புறம் தான் படத்துல ஒரு முக்கியமான ட்விஸ்டே தெரிய வருது. அதாவது இந்த பொண்ணு காதலிச்சா இல்லையா அந்த காதலனோட அக்கா வந்து அபிராமி. அந்த அபிராமி வேற யாரும் கிடையாது. ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த பையனோட அக்கா நம்ம ஹீரோவான வக்கீல காதலிச்சுக்கிறாங்க. ஆனா நம்ம வக்கீல பொண்ணை வேணாம்னு சொல்லிட்டு ஒரு சோனியா அகர்வால காதலிச்சுக்கிறாரு. இப்போ இந்த பகையும் சேர்ந்து வருது. இதுக்கப்புறம் கோர்ட்ல இவங்க போட்ட கேஸ் என்னாச்சு, அந்த பொண்ணுக்கு நியாயத்தை வாங்கி கொடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை. எனக்கு இந்த படத்தை நிறைய இடங்கள்ல பார்க்கும்போது நேர்கொண்ட பார்வை படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. ஆனா நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆகிறதுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல வர முதல் 1/2 மணி நேரம் கதைக்கு சம்பந்தம் இல்லாம தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் படம் கதைக்குள்ளேயே போக ஆரம்பிக்கும். கதைக்குள்ள போனதுக்கு அப்புறம் இந்த படம் உலக விறுவிறுப்பா தான் போச்சு. இதே டோன்ல ஆல்ரெடி 2-3 படம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற காரணத்தால இந்த படம் அந்த அளவுக்கு நமக்கு விறுவிறுப்பா தோணல. இந்த படம் எப்படி இருந்துச்சு, ஒரு முறையாச்சும் பார்க்கறதுக்கு ஒர்த்தான படமானு கேட்டீங்கன்னா இந்த படத்துக்கு தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஒதுக்கி பார்க்கறதுக்கு ஒர்த்தான படம் கிடையாது. எந்த வேலை விட்டு இல்லைன்னா இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம்.